எம்எஸ் முதல் அப்பா வரை மொத்தம் 12 செயலிகளில் தினந்தோறும் தரவுகளை பதிவு செய்யும் பணியே அதிக அளவில் இருப்பதால் மாணவர்களுக்கான கற்றல் திறன் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தலைமை ஆசிரியர் சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. நடவடிக்கை எடுக்குமா திமுக அரசு? விரிவான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழக பள்ளி கல்வித்துறையில் மாணவர்கள் ஆசிரியர்கள் தொடர்பான ஒட்டுமொத்த தரவுகளும் இடம்பெறும் வகையிலான எம்எஸ் செயலி நடைமுறையில் இருந்து வருகிறது. இதில் மாணவர்கள் ஆசிரியர்கள் வருகை உட்பட நாள் ஒன்றுக்கு 120க்கும் அதிகமான பதிவேற்றங்களை ஆசிரியர்கள் பதிவிட வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் ஸ்டாப், எஸ்எம்சி, இல்லம் தேடி கல்வி, டோபோகோ மானிட்டரிங், மதிய உணவு, காலை உணவு என 11 செயலிகள் நடைமுறையில் இருந்து வந்த நிலையில் தற்போது 12வதாக அனைத்து பிள்ளைகள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் என்ற அப்பா செயலி வந்துள்ளதாக குமுறும் ஆசிரியர்கள் இது கூடுதல் பணிச்சுமையாக மாறியிருப்பதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். ஏற்கனவே அரசு பள்ளிகளில் தொடக்கப்பள்ளி முதல் மேல்நிலை பள்ளி வரை, இடைநிலை ஆசிரியர்கள் முதல் தலைமை ஆசிரியர்கள் வரை காலி பணியிடங்கள் பல்லாயிரக்கணக்கில் காலியாக இருப்பதால் மாணவர்களுக்கான கற்றல் பணி என்பது மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதுபோன்ற புது செயலிகள் அறிமுகத்தால் கற்பித்தல் பணியை மேற்கொள்ள முடியாமல் ஆசிரியர்களின் நேரம் வீணாவதாக தலைமை ஆசிரியர்கள் சங்கம் கூறுகிறது. குறிப்பாக இணைய வசதி குறைவாக உள்ள கிராமப்புற பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் செயலியில் பதிவேற்றம் செய்வதை உடனுக்குடன் மேற்கொள்ள முடியாத காரணத்தினால் கடும் சிரமம் அடைந்து வருவதாக வேதனை தெரிவிக்கும் ஆசிரியர்கள் மாணவர்களின் கற்றல் திறன் நாளுக்கு நாள் குறைந்து வருவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இதுபோன்ற புது செயலிகளை கொண்டு வரும் திமுக அரசு ஆசிரியர்களின் சிரமங்களை புரிந்து செயல்பட வேண்டும் என தலைமை ஆசிரியர்கள் சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளனர்.